வணக்கம், வெல்கம் டு மாணவன் லேர்ன் கோட். இந்த வீடியோவில் ஸ்டாட்டிக் கீவேர்டு அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஸ்டாட்டிக் கீவேர்டு அப்படிங்கிறது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மெமரி மேனேஜ்மெண்ட். மெமரி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம அன்னெசரியாக நம்ம வந்து மெமரி கிரியேட் பண்ணோம்னா அது ரியலி வந்து ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும்போது அது வந்து பேர்டனாக இருக்கும். ஸோ ஸ்டாட்டிக் அப்படின்னா என்ன வந்து எக்ஸாக்டாக அதோடைய ஃபங்க்ஷனாலிட்டி பார்த்துட்டிங்க அப்படின்னா சிங்கிள் காப்பி ஸ்டோரேஜ் ஃபார் வேரியபிள் ஆர் மெத்தட். அதாவது இப்போ நம்ம ஒரு வேரியபிளோ ஒரு மெத்தடோ கிரியேட் பண்ணும்போது அது ஒரு சிங்கிள் காப்பியாக இருக்காது, மல்டிபிள் காப்பியாக இருக்கும். ஸோ அப்போ வந்து ஒவ்வொரு பர்பஸ்க்காக நம்ம டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட் நம்ம வந்து கிரியேட் பண்ணும்போது அது வந்து மல்டிபிள் காப்பியாக இருக்குது. பட் சிங்கிள் காப்பி அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா, ஸோ நம்ம வந்து ஒரு காமனான ஒரு டேட்டா இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம மல்டிபிள் டைம் அதை வந்து கிரியேட் பண்ணணும் அவசியம் கிடையாது. அதுக்காக அதை வந்து நம்ம வந்து ஸ்டாட்டிக் வேரியபிளாக இல்லை ஸ்டாட்டிக் மெத்தடாக கிரியேட் பண்ண முடியும். இது வந்து ஷேர்டு மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. காமனாக கிரியேட் பண்ணிவிட்டு அதை எல்லா ஆப்ஜெக்ட்டும் ஷேர் பண்ணிக்கும். சரி, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இப்போது நீங்கள் வந்து இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த ப்ரோக்ராமில் எம்ப்ளாயி அப்படிங்கிறது கிளாஸு, அதில் 2 வேரியபிள் இருக்குது, இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். இது வந்து ஸ்ட்ரிங் நேம் ஐடி, அதாவது எம்ப்ளாயி நேம் அண்ட் ஐடி. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா கம்பெனி நேம் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம ஸ்டாட்டிக்காக கொடுத்துருக்கோம். ஸோ நான் வந்து என்ன சொன்னேன், காமனாக இருக்க விஷயங்களை நம்ம வந்து ஸ்டாட்டிக்காக கொடுக்கும் போது அது வந்து சிங்கிள் காப்பியாக இருக்கும், மல்டிபிள் காப்பி இருக்காது. இப்போ வந்து ஒரு கம்பெனியில் நிறையா வந்து எம்ப்ளாயி வேலை பார்ப்பாங்க, அவங்களுடைய ஐடி அண்ட் நேம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், பட் கம்பெனி சேம் தான். ஸோ அதனால் வந்து மல்டிபிள் டைம் நம்ம என்ன பண்ண வேணாம், ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ண தேவையில்லை. அப்போது இப்போ நான் ஸ்டாட்டிக்காக இல்லாமல் கொடுத்தேன் அப்படின்னா இது வந்து மல்டிபிள் காப்பி கிரியேட் ஆகும் உங்களுடைய ஜேவிஎம்மில். அதே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டாட்டிக் கொடுத்துட்டிங்கன்னா இது ஷேர்டு மெமரி ஒரு டைம் தான் கிரியேட் ஆகும். இப்போது நம்ம 2 ஆப்ஜெக்ட் இங்கே கிரியேட் பண்ணுறோம், எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட் 1, எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட் 2. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாயோடைய நேம் ராஜ், இன்னொரு எம்ப்ளாயோடைய நேம் குமார். அப்போது ராஜ் அண்ட் குமார் இவங்களுடைய இண்டிவிஜுவல் டீட்டெயில் பார்த்துட்டிங்கன்னா எம்ப்ளாயி ஐடி அண்ட் நேம். பட் இதில் இருக்கக்கூடிய இந்த கம்பெனி நேம் நம்ம டிஸ்பிளே பண்ணியிருப்போம் இங்கே. ஸோ இந்த கம்பெனி நேம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து ஷேர்டு மெமரியாக வச்சுருக்குறோம். ஷேர்டு மெமரி அப்படின்னா இங்கே ராஜுக்கும் குமாருக்கும் இந்த கம்பெனி நேம் இண்டிவிஜுவலாக கிரியேட் ஆகாது, அது காமனாக இருக்குது. ஸோ ஸ்டாட்டிக்கோட மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஸோ அந்த மெமரி வந்து ஷேர்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி காமனான டேட்டாவை நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டாட்டிக் கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா அக்சஸ் மாடிஃபையர். இந்த ஸ்டாட்டிக் கீவேர்டுங்கிறது வந்து அக்சஸ் மாடிஃபையர் கேட்டகரியில் இருக்கும். இன்னொன்று வந்து அக்சஸ் ஸ்பெசிஃபையர்னு இருக்குது ஜாவாவில். அக்சஸ் ஸ்பெசிஃபையருங்கிறது என்ன அப்படின்னா பப்ளிக், ப்ரைவேட், ப்ரொடெக்டட், டிஃபால்ட். இந்த அக்சஸ் ஸ்பெசிஃபையர் அப்படின்னா ஸ்பெசிஃபை த அக்சஸ், ஒரு அக்சஸை வந்து கொடுக்குறோம், நீ ப்ரைவேட்டு, பப்ளிக்கு, ப்ரொடெக்டடுன்னு. பட் மாடிஃபையர் அப்படிங்கிறது ஒரு ஏற்கனவே ஒரு விஷயம் இருக்குது, அதுக்கு ஒரு பிஹேவியர் இருக்குது, அதை மாடிஃபை பண்ணுறோம் அதோட அக்சஸை. ஸோ ரெண்டுத்துக்கான வித்தியாசம் இருக்குது. ஸோ இதை வந்து ஸ்டாட்டிக் அப்படிங்கிறது வந்து மாடிஃபை த அக்சஸ். அதாவது நம்ம வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது ஒரு நார்மலாக வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணும்போது அது ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிளாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஸ்ட்ரிங் நேம் அண்ட் இன்டீஜர் ஐடி இருக்குது, இந்த ரெண்டுமே பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ஸ் வேரியபிளாக இருக்குது. அது அப்போது இதுக்கு முன்னாடி நான் வந்து இப்போ ஸ்டாட்டிக் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா ரைட், இதோட பிஹேவியர் சேஞ்ச் ஆகுது, இதோட அக்சஸ் சேஞ்ச் ஆகுது. இப்போ நான் வந்து இதை ஸ்டாட்டிக் கொடுக்காம இருந்தேன்னா இது இண்டிவிஜுவல் காப்பியாக ஸ்டோர் ஆகும். அதுவே நான் ஸ்டாட்டிக் கொடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே ஷேர்டு மெமரி ஆகுது. அப்போ அதோடைய அக்சஸ் வந்து மாடிஃபை ஆகுது, அதனால அது அக்சஸ் மாடிஃபையர்னு சொல்கிறாங்க. ஒரு ஸ்டாட்டிக் கீவேர்டை எப்படி வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது? இப்போ நீங்கள் வந்து இந்த ஸ்டாட்டிக் கீவேர்டை வந்து வேரியபிள் லெவலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அதாவது ஒரு வேரியபிளுக்கு முன்னாடி ஸ்டாட்டிக்காக கொடுக்கலாம், ஒரு மெத்தடுக்கு முன்னாடி கொடுக்கலாம். இன்னர் கிளாஸ், இந்த இன்னர் கிளாஸ்னால் ஒரு கிளாஸுக்குள்ளே இன்னொரு கிளாஸ் தான் இன்னர் கிளாஸ். அந்த இன்னர் கிளாஸ்க்கு நீங்கள் வந்து ஸ்டாட்டிக் கீவேர்டு கொடுக்கலாம், ஸ்டாட்டிக் பிளாக்காக கிரியேட் பண்ணலாம். இதில் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நோட்டட் பாயிண்ட் என்னன்னு கேட்டுட்டிங்கன்னா ஸ்டாட்டிக் கீவேர்டை கிளாஸ் லெவல் அப்ளை பண்ண முடியாது, நல்லா கவனமாக பார்க்கணும். இன்னர் கிளாஸ்க்கு நீங்கள் கொடுக்கலாம், ஆனால் அவுட்ரு கிளாஸ்க்கு உங்களால் ஸ்டாட்டிக் கீவேர்டு கொடுக்க முடியாது. ரைட். ஸோ வந்து பார்த்துட்டிங்கன்னா அடுத்த ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த பர்பஸ் ஸ்டாட்டிக் கீவேர்டு என்னென்னா வித்தவுட் ஆப்ஜெக்ட் நீங்கள் வந்து ஸ்டாட்டிக் டேட்டாவை அக்சஸ் பண்ண முடியும். அது வித்தவுட் ஆப்ஜெக்ட். இப்போ நீங்கள் பேசிக்காக ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய வேரியபிளாக இருக்கட்டும் இல்லை ஒரு மெத்தடாக இருக்கட்டும் அதை வந்து ஆப்ஜெக்ட் த்ரூவாக தான் அக்சஸ் பண்ண முடியும். பட் நீங்கள் ஒரு ஸ்டாட்டிக் கீவேர்டு த்ரூவாக ஒரு வேரியபிளோ ஒரு மெத்தடோ இருக்குன்னா அதை நீங்கள் ஆப்ஜெக்டே கிரியேட் பண்ணாமல் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ 3 விஷயம் இதில் இருக்குது. கேன் பி கால்டு வித்தவுட் ஹெல்ப் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஒரு ஸ்டாட்டிக் பிளாக்கு இல்லை ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட் இல்லை ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிளை ஆப்ஜெக்டே இல்லாமல் உங்களால் கால் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியும் கால் பண்ண முடியும்.
மூணாவது பாயிண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் என்ன அப்படின்னா கிளாஸ் நேம். அந்த கிளாஸ் நேமை யூஸ் பண்ணி அந்த ஸ்டாட்டிக் டேட்டாவை உங்களால் அக்சஸ் பண்ண முடியும். சரி, இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த கிளாஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதில் இந்த ஸ்டாட்டிக் இன்ட் ப்ரைஸ் இதுதான் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் வேரியபிள். இந்த ஸ்டாட்டிக் வேரியபிளை பாருங்கள், டைரெக்டாகவே எந்த ஒரு ஆப்ஜெக்ட் இல்லாமையும் நீங்கள் அதை கால் பண்ணலாம். இதான் வித்தவுட் ஆப்ஜெக்ட் கால் த ஸ்டாட்டிக் டேட்டா. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஜெக்ட் த்ரூ அதை sdn1.price இது வந்து நம்ம ஒரு டிப்பிக்கலாக பண்ணுறது, எப்போதும் நார்மலாக பண்ணுறது தான். மூணாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய கிளாஸ் நேம் என்ன ஸ்டாட்டிக். ஸோ ஸ்டாட்டிக் டாட் ப்ரைஸ் கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி உங்களால் என்ன பண்ண முடியும், ஒரு ஸ்டாட்டிக் டேட்டாவை அக்சஸ் பண்ண முடியும். இப்போது நான் இந்த ஸ்டாட்டிக் அப்படிங்கிற கீவேர்டை எடுத்துடுறேன். அப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா எரர் பாருங்கள், இங்கே ஒரு எரரு, இங்கே ஒரு எரர். ஸோ 2 எரர் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகுது. எக்லிப்ஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபை பண்ணுது. ஸோ ஏன் எரர் வருது, ஏன்னா ஒரு நார்மலாக இருக்கிற ஒரு வேரியபிளை ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி தான் நம்மளால் அக்சஸ் பண்ண முடியும். அதே நம்ம வந்து ஸ்டாட்டிக் கொடுத்தோம் அப்படின்னா என்ன, 2 அட்வான்டேஜ் இருக்குது. ஒன்று வித்தவுட் ஆப்ஜெக்ட் அக்சஸ் பண்ண முடியும், வித் கிளாஸ் நேமும் நம்மளால் அக்சஸ் பண்ண முடியும். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன், எனக்கு எரர் ப்ரொசீட் ஆகுது. இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கே cannot make static reference to the non-static field. இது வந்து ஒரு நான் ஸ்டாட்டிக் டேட்டா, அதை நம்ம கால் பண்ணுறோம். அப்போ எனக்கு இந்த மாதிரி எரர் வரும். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, எப்போதுமே நீங்கள் வந்து ஒரு பெஸ்ட் ப்ரோக்ராமர் ஆகணும் அப்படின்னா முதல்ல வந்து கம்பைலர் என்ன சொல்லுது, அதோடைய டெர்மினாலஜி படி என்ன சொல்லுது அப்படிங்கிறத அந்த எரரை கிரியேட் பண்ணி கம்பைல் பண்ணி அந்த கம்பைல் எரரை வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். அப்போ தான் நாளைக்கு ஃப்யூச்சரில் ஒரு எரர் வந்துச்சு அப்படின்னா ஓ இதான் ப்ராப்ளம் அப்படிங்கிறத உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ரைட்டா? இப்போ இங்கே என்ன ப்ராப்ளம், ஸோ இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் டேரெக்டாக கால் பண்ணுறேன். இது ஸ்டாட்டிக்காக இருந்தால் தான் என்னால் கால் பண்ண முடியும். ஸோ நான் அதனால் அந்த வேரியபிளை ஸ்டாட்டிக்காக கொடுக்குறேன். ஸோ எகெயின் நான் வந்து இந்த கோடை ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகுது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஸ்டாட்டிக் கீவேர்டுனா என்ன, அது ஒரு அக்சஸ் மாடிஃபையர், ஸ்டாட்டிக் கீவேர்டு ஏன் யூஸ் பண்ணணும், ஏன்னா அது ஒரு ஷேர்டு மெமரி, ஸ்டாட்டிக் கீவேர்டு எங்கெங்கெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், வேரியபிள் லெவலில், மெத்தட் லெவலில், இன்னர் கிளாஸ் லெவலில், பிளாக் லெவலில் ஸ்டாட்டிக் கீவேர்டு எப்படி யூஸ் பண்ணுறது, அந்த ஸ்டாட்டிக் கீவேர்டு யூஸ் பண்ணும்போது எப்படி வந்து நம்ம அக்சஸ் பண்ணுறது வித்தவுட் ஹெல்ப் ஆஃப் ஆப்ஜெக்ட், வித் ஹெல்ப் ஆஃப் ஆப்ஜெக்ட், வித் கிளாஸ் நேம், இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.